இதுக்கெல்லாம் அவதானா அந்த மாதிரி ஒன்று பாரு ஆடலையே. சபரியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமையே இருந்துட்டான். ஆனால் அப்படி இருக்கிற இடம் தெரியாமையே இருந்து ரன்னர் வரைக்கும் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கான கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்து சேனல் வந்து அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவன் வந்து சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத விடவும் அவன் அந்த பிரதீப் மில்ராய் இந்த டேரக்டர் அவரே வந்து அவரோட ஒய்ஃபே டேரக்டாக கால் பண்ணி அவனை கூப்பிட்டாங்க சபரியா அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணாத, ஆனால் நீ உள்ளே வந்தீங்கன்னா வந்து உனக்கு ஒரு சம்பளம்னு ஒன்று வந்துடும். ப்ளஸ் வந்து உன்னை எப்படி இருந்தாலும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். வின்னர் ஆக்குறமான்னு தெரியாது, ஆனால் ஃபினாலே ஸ்டேஜில் டாப் 3ல கொண்டு வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியே தான் உள்ள கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவனுக்கான அந்த எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது கூட அந்த டாப் 4 வரும்போது டாப் 3 விக்ரம் போகும்போது கூட அவன் மைண்டில் அவனோடது முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு பதட்டம் இருக்கும்ல, இந்த திவ்யா கூட என்னமோ பண்ணுதுன்னா விக்ரமுக்கும் அந்த ஒரு இது இருந்தது. அரோராக்கும் வெளில போகும்போது அவளுமே அந்த கேமில் ஏதோ சர்வை பண்ணணும்னு ஒன்று பண்ண, ஆனால் அந்த இடத்துல சர்வை பண்ணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் கேம் ஆடணுன்ற இன்டென்ஷனும் இல்லாமல் நான் வந்து இங்கே சும்மா வந்திருக்கேன், அட்டண்டன்ஸ் போட வந்திருக்கேன். நான் வந்து இங்கே வந்து நின்னாலே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருவாங்க, எனக்கு அட்டண்டன்ஸ் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க, படிக்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் தான் சபரி உள்ளே வந்திருக்கான்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியுது. இல்லைன்னா டிடிஎஃப் அவனுக்கு கிடச்சிருக்க வேண்டிய டிடிஎஃப் அவன் வந்து தானாக தானே வெளியில் போனான். அதனால அரோரா கிடச்சிது, அவன் விட்டு கொடுத்ததுனால தான் அரோரா கிடச்சிது. டிடிஎஃப் விட்டுட்டு கூட அவன் வந்து மனிதாபிமானத்தோட சேண்ட்ரா தூக்கிட்டு போனான். அப்படி ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதே நல்லவன் தான். பார்வை வந்து அவ ஷூ போடலன்னு தெரிஞ்சும் மிதிச்சு தெரிஞ்சுதான் அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுல அடிப்பட்ட கூட அது ஆக்சிடென்டா இருந்திருக்கலாம், கண்ணுல அடிப்பட்டது. ஆனா அந்த கண்ணுல அடிப்பட்ட அந்த பொண்ணு துடிக்கும் போது கூட அப்படியே போய் சாரிப்பா தெரியாம படிச்சுன்னு ஒரு பதட்டம் நம்மளுக்கு வரும். ஆப்வியஸா ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே அது உங்களுக்கு புத்தி கெட்டின வகையில சாரியா அப்படின்னு சொல்லுங்க. புத்தி இருக்க ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு மெச்சூர்டு வயசுல இருக்கவங்க ஒரு ஃபுட்பால் ஆடுறாங்க, சாக்கர் ஆடுறாங்கன்னா அடிபட்டுருச்சுன்னா வந்து டக்குன்னு ஆப்போசிட் டீமாவே இருந்தாலும் ஒரு கர்டசிக்கு ஜஸ்ட் சாரி ஓகே ஆர் ஓகேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கூட அவன் அன்னைக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. கண்ணில் பதட்டமே வரல, யாருக்குமே பதட்டம் வரல. அவ்வளே அடுத்த நிமிஷம் அதுல இருந்து எழுந்து வந்தா கம்பேக் கொடுத்தாலே தவிர இன்னும் யாருமே அதுக்கு ஃபீல் பண்ணல. அது உட்காந்து கமெண்ட்ஸ் பண்ணி கிண்டல் தான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நல்லவனை எப்படா நீங்க ரெட் கார்டெல்லாம் கூட கொடுக்காம எல்லோ கார்டு கூட கொடுக்காம அவனுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு அவன் கேமை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு சீன் டிராமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை ரன்னர் ஆவாரு. அப்போ ஒரு கேம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னே நீங்க வந்து அவனை எவிக்ட் பண்ணிருக்கணும். இல்ல அவன் கேம்குள்ள இல்ல அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருந்தா அவன் தப்புன்ற மாதிரி ஆயிடும்ன்றதுனால அவனை நல்லவனாவே காட்டணும். நானும் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் காட்டிக்கிட்டே இருந்தான். இவன் நல்லவன் தான் அப்படின்னு சேனலுமே காட்டி என்ன ரன்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனுக்கு அந்த கேம்ல சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கூட அவனுக்கு இல்லை அப்படிங்கறத தான் அவன் ரொம்ப அசால்ட்டா அந்த ஸ்டேஜ்ல நின்னது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வராங்க. இல்ல இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்டாவே இருந்தது ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சேனலோட ஆப்வியஸா